என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது உனக்கான ஒரு ரகசியத்தை சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன். நீ சதா நேரமும் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டு இருக்கின்றாய். ரணவழியோடு காத்திருக்கின்றாய். என் விதி எப்பொழுது மாறும், எனக்கான வெற்றி எப்பொழுது கிடைக்கும் என்று இந்த சாய்தேவனை நோக்கிய கேள்விகளுக்கு விடை கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த தருணத்திலே உன் வாழ்க்கையை மாற்றும் விதியை நான் உன் கையிலே ஒப்படைக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உன்னை நினைத்து ஒருவர் தான் இங்கு கதறி எழுது கொண்டிருக்கின்றார். அவர் உன் வீட்டிற்கு வெளியே தான் நின்று கொண்டு இருக்கின்றார். அவரை எப்படியாவது அழைத்து விட்டால் போதும், இனி உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும் தருணமும் வரத்தான் போகிறது. உனக்கு தான் என்ன நேர்ந்தாலும் உன்னை பற்றி கவலை கொள்ள யாருமில்லை என்று நீ மட்டும்தான் அப்படி நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உன்னை சுற்றியுள்ள உறவுகள் உன் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து போன ஆத்மா ஒன்று உன்னை சுற்றி மட்டும்தான் வலம் வந்து கொண்டு இருக்கின்றார். என் பிள்ளையே, அவர் யாருமில்லை, உன் இரத்த உறவாக இருக்கலாம், உன் வாழ்க்கையில் இருந்து போன ஒரு உறவாக இருக்கலாம், உன் குடும்பத்தில் உள்ள ஒரு மூத்தவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உன் மீது அதீத அன்போடும் அக்கறையோடும் இருந்து கொண்டவர்தான். அவர் வேறு யாருமில்லை, உன் குடும்பத்தில் உள்ளவர்தான். என் பிள்ளையே, அவர் இந்த சாய்தேவனிடம் இருந்தே அழுது கொண்டு இருக்கின்றார். என் பிள்ளைக்கா இந்த நிலைமை, என் பிள்ளையா இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். நேற்று வரை எப்படியோ இருந்தார்களே, இன்று எப்பொழுது சற்றென்று கண்மூடி முழிப்பதற்குள் எப்படி ஆகுமோ, இங்கு மாறிக்கொண்டு விட்டதே என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன்னை பற்றிய கனவுகள் அவரும் காண தொடங்கிவிட்டார். இனி நீயும் முயற்சியை விட்டுவிட்டால் இன்னருத்தம் என் கண்ணின் மணியே, நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீ எடுத்துக்கொண்ட முயற்சியில் இருந்து மட்டும் ஏன் விலக்கிக் கொண்டே இருக்கின்றாய்? நீ எப்பொழுதும் மனதளவில் தைரியமாகவே இரு. நடப்பதை நான் பார்த்து கொண்டும் உன் இரத்த உறவான அந்த ஆன்மாவும் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஏன் எதையோ பற்றி இங்கு சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய்? நான் உனக்கானது உன்னை வந்து சேரத்தான் போகிறது. உன்னை வழிநடத்தி கொண்டு இருப்பவர் அந்த ஆன்மாதான் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நீ அவரிடம் கொடுக்காமல் ஏன் எதையோ நினைத்து கொண்டு இருக்காதே. மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை வந்து சேரும்போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். நடப்பதை எல்லாம் நான் கண்காணித்து கொண்டும் உனக்கு சாதகமான தீர்ப்பை தருவதற்காகவும் தான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு என்ன நேர்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதை விட என்ன நேர்ந்தாலும் எனக்காக என் சாய் குரல் கொடுப்பதற்கு மட்டும் அல்ல, எனக்கான விஷயத்தில் என் சாய்தேவன் கரத்தையும் நீட்டி என்னை கரை சேர்ப்பதற்கான பொறுப்பையும் இங்கு எடுத்துக்கொண்டு இருக்கும்போது நான் எதற்காகவும் எதை நோக்கியும் நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதில் நீ தெளிவாகவே இருந்துவிடு. என் அப்பன் என்ன செய்தாலும் சரி, உனக்கான விஷயத்தில் உனக்கு உறுதியாக இருந்து கொண்டு இருக்கும்போது என் தங்க பிள்ளையே, நான் உன்னை அறியாமல் இருப்பேனா? உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன். என்னை முழுமையாக நம்பு. உன் இல்லத்தில் நான் உனக்கான விஷயத்தில் சுப நிகழ்ச்சியோடு நடத்தி தந்து என் ஆசையும் அருளையும் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கின்றேன். உனக்கு பிடித்தமான ஒன்று உன் இல்லத்திற்கே வந்து சேரப்போகிறது. அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. என் பிள்ளைகள் ஆசைப்பட்டதை இந்த இரத்த உறவான ஆத்மாவோடு சேர்ந்து இந்த சாய்தேவனும் உனக்கு தரலாம் என்று நானே துணிந்து விட்டேன். நீ எதை செய்தாலும் துணிந்து செய், துணிந்து போராடு என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நான் உன் கூட நிரந்தரமாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, இனி சற்றும் யோசிக்காதே. உனக்கு மகிழ்ச்சி என்பது நான் உனக்கு பிரதானமாக வைத்து கொண்டுதான் உன் மீது பாரத்தை நீ என் மீது போட்டிருக்கின்றாய் என்பதில் உறுதியாக இருந்து கொண்டு தானே நான் இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். மற்றதை பற்றி எல்லாம் நீ நினைக்க வேண்டாம். மாற்றத்தை மட்டுமே எதிர்பார்த்து காத்து கொண்டீரு. உன் வாழ்க்கையின் நிலையில் நான் உன்னை செயல்படுத்த காத்திரு
இருக்கும் போது யாருமில்லை என்று யோசிக்க வேண்டாம். உன் போராட்டம் நிறைந்த வாழ்வில், உன் மனவழி நிறைந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் சாய்தேவன் நான் உன்னோடு தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். சந்தோஷம் இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே, வெறும் வெற்றி வார்த்தையை மட்டும்தானே நான் கேட்டிருக்கின்றேன் என்று நீ சொல்கின்றாய். யார் சொன்னது? இந்த வார்த்தைகள் எல்லாம் இனி நீ அனுபவிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. இதனால் வரையிலும் நீ அங்கு கஷ்டத்தின் கண்ணீரை மட்டும்தானே அனுபவித்து கொண்டிருந்தாய். இனி அந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றேன். எந்த ஒரு விஷயமானாலும் சரி, நான் உனக்காக காத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்து விடாதே. என் பிள்ளையே, யாரோ ஒருவருக்காக உன்னை அளவைத்தவர்கள் எல்லோரும் விட்டு விட்டு சென்று விட்டார்களே என்ற நிலையை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அவர்கள் போய்விட்டார்கள், இவர்கள் போய்விட்டார்கள், அவர்கள் முடிவுக்காக என்னை விட்டு விட்டார்கள், இவர்கள் முடிவுக்காக என்னை விட்டு விட்டார்கள் என்று உன் வாழ்க்கையை இழந்து விட்டது போல் நீ நின்று கொண்டு இருக்கின்றாய். அது எனக்கு தெரியாமல் அல்ல. என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் அவர்கள் வெறும் சுவர்கள் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் எதிராளிகள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை உன் இரத்த உறவான ஆன்மாவும் பார்த்து கதறிக்கொண்டு இருக்கின்றார். என் பிள்ளைகளுக்காக இந்த துரோகம் நடக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்காக இவ்வளவு அவமானம் நடக்க வேண்டும். பணம் புகழ் இருக்கும்போது அழைக்காமலே தேடி வந்து எல்லோரும் இப்பொழுது உனக்கு ஒரு கஷ்டம் என்ற உடனே உன்னை விட்டு விட்டு சென்று விட்டார்களே என்று மனதில் ஏக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றார் அந்த இரத்த உறவான ஆன்மா. ஆனால் எல்லா விஷயத்திலும் நான் உனக்காகவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையின் பொறுப்பை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நடப்பதும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி அமைதி கொள் என் தங்க பிள்ளையை. சற்றும் யோசிக்காதே. உன் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை நான் பார்த்து பார்த்து இங்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையில் இப்பொழுது எதை கொடுத்தால் சந்தோஷப்படுவாயோ, உனக்கு எது உன் கையில் இருந்தால் சந்தோஷப்படுவாயோ அந்த நிலையான ஒன்றை தருவதற்காக, அந்த நிரந்தரமான ஒன்றை தருவதற்காக இந்த அப்பன் இந்த இரத்த உறவான ஆன்மாவோடு போராடி கொண்டிருக்கின்றேன். நீ எதையுமே நினைத்து கண்கலங்க வேண்டாம். நிம்மதியாக இரு. உன் பிரார்த்தனையை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே, அதன் பிறகு யாருமில்லை என்று ஏன் யோசிக்கின்றாய்? உன் வாழ்க்கையில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் யாரையுமே விட்டு கொடுக்க வேண்டாம். அன்பு மட்டும்தான் உறுதியானது என்பதை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. அள வைத்து விட்டார்களே என்று மற்றவர்களை நினைத்து நீ கண்கலங்க வேண்டாம். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என் செல்ல பிள்ளை என்று நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது. இரத்த உறவான ஆன்மா உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது, முன்னும் பின்னும் காவலாக நின்று கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் எதை நினைத்த அளவே வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு. வெற்றியை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையை, உன் மகிழ்ச்சிக்கான தருணத்தை நானே குறித்து விட்டேன். நீ நினைத்தது தான் அப்படியே நடக்கப் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.